அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். அதிகாரம் 90, குறள் 891. பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றதெல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலும் எல்லாம் தலை. எடுத்த செயலை முடிக்கும் வல்லமை உடையவரின் திறமையை இகழாதிருத்தல் தம்மை காப்பவர் செய்து கொள்ளும் காவல்களுக்கெல்லாம் மேலானது. பெரியாரை பிழையாமை. அதிகாரம் 89, குறள் 892. பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பெயரா இடும்பை தரும். பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பெயரா இடும்பை தரும். ஆற்றல் மிக்க பெரியாரை மதியாமல் நடந்தால் அப்பெரியாரால் நீங்காத துன்பம் உண்டாகும். அப்பெரியவரால் நீங்காத துன்பம் உண்டாகும். அதிகாரம் 90, குறள் 893. கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்று பவர்கண் இழுக்கு. கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு. விளக்கம். ஒருவன் தான் கெட்டுப்போக விரும்பினால் பெரியோரை கேளாமலே ஒரு செயலை செய்ய வேண்டும். தன்னை அழித்து கொள்ள விரும்பினால் வலிமை உடையவருக்கு தீங்கு செய்ய வேண்டும். வலிமை உடையவருக்கு தீங்கு செய்ய வேண்டும். பெரியாரை பிழையாமை. அதிகாரம் 89, குறள் 894. கூற்றத்தை கையால் வினித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். கூற்றத்தை கையால் விழித்தாற்றல் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல். வலிமை உடையவருக்கு வலிமை இல்லாதவர் தீங்கு செய்தல் தானே வரும் கூற்றுவனை அவன் வருத்துவதற்கு முன்னே கைகாட்டி அழைப்பது போன்றதாகும். பெரியாரை பிழையாமை. அதிகாரம் 90, குறள் 895. யாண்டுஞ் சென்று யாண்டும் உளராகார், வெந்தபின் வெந்து செறப்பட்டவர். யாண்டுஞ் சென்று யாண்டும் உளராகார், வெந்தபின் வேந்து செறப்பட்டவர். விளக்கம். கொடிய வலிய அரசனின் பகைக்கு உள்ளானவர் எங்கே சென்றாலும் பிழைத்திருக்க முடியாது. பெரியாரை பிழையாமை. அதிகாரம் 89, குறள் 896. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். விளக்கம். ஒருவன் தீயினால் சுட்டப்பட்டாயினும் ஒருவாறு பிழைப்பான். ஆனால் பெரியவருக்கு பிழை செய்பவன் பிழைக்க மாட்டான். அதிகாரம் 90, பெரியாரை பிழையாமை. குறள் 897. வகையாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எல்லாம் நகையாண்ட தக்கார் செறின். வகையாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எல்லாம் எண்ணாம் தகையாண்ட தக்கார் செறின். விளக்கம். தவப்பெருமை மிக்க பெரியோர் கோபித்தால் எல்லா வகையிலும் பெருமைப்பட்ட வாழ்க்கையும் பெரும் செல்வமும் என்ன கதியாகும்.
பெரியார் பிழையாமை. பெரியாரை பிழையாமை. அதிகாரம் 89. குறள் 898. குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வார் நிலத்து. குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வார் நிலத்து. விளக்கம். மலை போன்ற பெருமை உடையவர் ஒருவனை அழிந்து போக வேண்டும் என்று எண்ணினால் அவன் இவ்வுலகில் நிலை பெற்று செல்வமுடையவனாயினும் தன் குடும்பத்தோடு அழிந்து விடுவான். பெரியாரை பிழையாமை. அதிகாரம் 90. குறள் 899. ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வெந்து கெடும். ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். விளக்கம். உயர்ந்த கொள்கையுடையோர் சினத்தால் அரசனும் இடைக்காலத்திலேயே தன் நிலை கெட்டு அழிந்து விடுவான். பெரியாரை பிழையாமை. அதிகாரம் 89. குறள் 900. இறந்தமைந்த சார்புடையராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செறின். இறந்தமைந்த சார்புடையராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செறின். விளக்கம். சிறந்த பண்புடைய பெரியோர் சினத்தால் மிக பெரிய துணையை உடையவரும் பிழைக்க மாட்டார்.